ஐயோ அம்மா, கோஷ்டியா இருக்கும் போதுல மோத போக கூடாது. தனித்தனியா இருக்கும் போது நம்ம பெர்ஃபார்மன்ஸா காமிக்கணும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ எல்லாம் போய் அடி வாங்கிட்டு வரதா லாக்கி. அம்மா, ஏன் சிரிக்கிற? பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. மா, ஏமா அப்படி பல்ல பல்ல காட்டுற? உன் மகன் அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறது உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்லடா சந்தோஷ், நினைச்சு சிரிச்சேன். மா, எந்திரிச்சு ஒழுங்கா போயிடு. என்னடா வாய்ஸ் கூட மாறிடுச்சு? மோ, திரும்ப திரும்ப சிரிக்காதமா, கடுப்பா இருக்கு. டேய் டேய் சந்தோஷ், சிரிக்காதன்னு மட்டும் சொல்லாதடா. எனக்கு சிரிப்பை அடக்க முடியலடா. மோமோ, எந்திரிச்சு போறியா இல்லையா? மூக்கு வேற வலிக்குதே. அப்பப்பா. மோ, கொடுப்ப கலப்பாத, எந்திரிச்சு அடிச்சு போடுவேன். போமா, போய் எழுந்து போ. ஐயோ, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குதே. மா, திரும்பவும் சிரிக்கிறியா? இல்ல சந்தோஷ், இல்ல இல்ல, அம்மா சிரிக்கலடா. பின்ன அழுகுறியா? அழுக அழுக வரமாட்டேங்குதுடா. எப்படி வரும்? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? புள்ள அடி வாங்கி இப்படி படுத்து கிடக்க, வந்தது வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் சந்தோஷ், சாரிடா. நானும் சிரிக்க கூடாதுன்னு தான்டா நினைக்கிறேன். முடியலடா. மா, எந்திரிச்சு போயிடு, போயிடுமா. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். எவன் என்ன அடிச்சான்னு கூட தெரியாம அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீ சிரிச்சு சிரிச்சு என் கோபத்தை உண்டு பண்ணாத. போமா, எழுந்து போ. டேய் டேய் சந்தோஷ், அம்மாக்கு அதை நினைச்சுதான்டா சிரிப்பு வருது. எதை நினைச்சு? இல்லடா, அம்மா நேத்து போய் அடி வாங்கிட்டு வந்தேனா, இப்படி வாண்டடா போய் அடி வாங்கிட்டியேமான்னு நீ விழுந்து விழுந்து சிரிச்ச. அம்மாவாது வாண்டடா போய் முகம் தெரியற ஆள்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தேன்டா. ஆனா நீ யாரா? யார் ஒன்னு அடிச்சா? சரி, அதை விடு. நேத்து கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசுன. நான் வீரனாக்கும் சூரனாக்கும் இன்னைக்கு இப்படி சுருகி போய் படுத்து கிடக்க. மா, நீ இப்ப எழுந்து போறியா இல்லையா? பேச பேச மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குமா. ஏஞ்சி போய் தொலைமா, என்ன தனியா விடு. சரி சரிடா, இனி உன் முனுக்க சிரிக்கல. சரி சொல்லு, அந்த மாஸ்க் போட்டவே உன் மூக்குல நங்கு நங்கு நங்குன்னு குத்துனா நீ மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்ன. அப்புறம் எப்படிடா எழுந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்த? அதான் அந்த கடையில எனக்கு தெரிஞ்ச பையன் இருந்தானே, அவன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனான். நல்ல வேலைடா, அந்த பையனாவது இருந்தான். இல்லாட்டி பாவம் பாத்ரூம்குள்ளே அடப்பட்டு கடந்திருப்ப. போதுமா, நிறுத்திட்டு கிளம்பு. சரிடா சந்தோஷ், உன்னை அடிச்சவன் யாரு? சாரிடா, சாரி சாரி. உன்னை குமாங்குத்து குத்துனவன் யாரு? மா, ஏய் சொல்லுடா, அந்த மாஸ்க் போட்டவன் யாருடா? அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க வந்து படுத்து கிடக்கேன்? ஏன் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பியா? மா, சரி சரி கத்தாத, மூக்குல இருந்து ரத்தம் கொட்டுது பாரு. எனக்கு என்னன்னா, நீ இப்படியே படுத்து இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எழுந்தாலும் ரத்தம் கொட்டும், உருண்டாலும் ரத்தம் கொட்டும். அதனால ஆடாம அசையாம இப்படியே படுத்துரு. புரியுதாடா? புரியுது புரியுது. போய் சூட காஃபி போட்டு கொண்டு வா. ஏன் முகம் தெரியாதவன் நீ அடி வாங்கிட்டு வந்ததுக்கா? மா, காஃபி தானம்மா கேட்டேன், நானும் ஸ்வீட்டா கேட்டேன். ஆமால, ஸ்வீட் கேட்டாதான் அப்படி சொல்லணுமோ? சரி சரி விடுடா. ஆமா, அடுத்து உன்னோட பிளான் என்ன? டேய் ரொம்ப யோசிக்காத. மா, ஆமாண்டா, இருந்த ஒரு மூக்கையும் உடைச்சிட்டு வந்துட்ட. இனி யோசித்து காது வாயு எல்லாத்தையும் உடைச்சுக்காத. இனி பேசாம இரு. ஆமா, உனக்கு என்ன அவசரம்? கல்யாணம் முடிஞ்சதான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர போறோம். அதுங்குள்ள எதுக்குடா பாத்ரூம்குள்ள போய்? ஐயோ, அத நினைச்சாலும் சிரிப்பு வருதேடா. ஆமா, சிரிக்காதமா, வயிறெல்லாம் எரியுது. சரி சரி சரிடா, சிரிக்கல. சரி, உனக்கு என்ன அவசரம் பாத்ரூம்குள்ள போன? ஏமா என்ன அசிங்கப்படுத்துற? டேய், நான் உன்னை அசிங்கப்படுத்தலடா, நீ தான் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தணும்னு போயிருக்க. ஆனா முகம் தெரியாதவன் வச்சான் பாரு ஆப்பு. இல்ல நீ எல்லாம் தாயா இல்ல தாயான்னு கேக்குறேன். ஏண்டா?
பெத்தமாவே அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்கான். பக்கத்துல உட்காந்து கையா பொய்யான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. பாசம் இருக்கா உனக்கு? என் மேல பாசம் இருக்கா? இதே இது சரவணா அப்படி படுத்து கிடக்கட்டும், என்னையா அப்படியா இப்படியான்னு போட்டு கொஞ்சம் தடவை. நான்லாம் உனக்கு ஆகாதவன் ஆயிட்டே இல்ல. டேய் டேய் சந்தோஷ், சரி சரி விடு, ஃபீல் பண்ணாத. இல்லடா சந்தோஷ். டேய் டேய், நீ இப்படிலாம் பேசுறத கேட்டாலும் அம்மாவால சோகமா நடிக்க கூட முடியலடா. சாரிடா, இன்னைக்கு ஒரு நாள் சிரிச்சுக்கிறேனே. அம்மா எழுந்து போங்க முத. என்னடா அதுங்களும் எழுந்து போங்கற? ஒருடா கொஞ்ச நேரம் உன்னை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கவனிச்சுக்கிறேன் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டா இருக்க. உன்னையும் கவனிச்சுக்கிறேன், அந்த மாஸ்க் போட்டவனையும் கவனிச்சுக்கிறேன். யாரா நீ? எங்க இருந்துடா வந்த? எப்படா கரெக்டா என்ன தேடி வந்த மாதிரி நீ வந்திருக்க? அப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணியா? எதுக்காகடா நீ என்ன ஃபாலோ பண்ற? யாருடா நீ? புதுசா எவன் இவன்? சிவானியோட அண்ணன் சக்தி, திரு எல்லாம் ஆபீஸ் கடைக்கு போயிட்டாங்க. இந்த ராம் சிவானிய கடையில விட்டுட்டு அவன் ஆபீஸ் போயிட்டான். எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ள இறங்கினேன். அப்படி இருந்து உள்ள ஒருத்தன் வந்திருக்கானா? யார் அவன்? எதுக்கு வந்தான்? எதுக்காக நம்மள அடிச்சான்? சிவானிய எதுக்காக அவன் காப்பாத்தணும்? யாருடா நீ? பா இல்லப்பா, இத அப்படியே விட்டா சரி வராது. எவ்வளவு தைரியம் இருக்கணும். அன்னைங்க நாங்க இருக்கோம், பட்டிக்க போறவே ராம் இருக்கான், அப்பா சித்தப்பா எல்லாம் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சி மேல கை வைக்க வந்திருக்கான். ச்சே, அவனை சும்மா விடக்கூடாதுப்பா. உண்மைதான் திரு, நம்ம அவனை இப்படியே விட்டுக்கிட்டே போனோம், அதுக்கப்புறம் நாம தான் கஷ்டப்படணும். உண்மைதான் சக்தி, இதுக்கு மேலேயும் யோசிக்க வேணாம். வா அவன் வீட்டுக்கு போலாம், அவனை 1 2 பாப்போம். பாத்திரு போலாம். அண்ணா நீ பயப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இல்ல வேண்டாண்ணா, பிரச்சனை எல்லாம் வேண்டாம். பிரச்சனை யார் பண்ண போறது? ஓய் அவன் கதையவே முடிச்சுட்டு வாரேன். அண்ணா டேய் திரு, ஆத்திரப்படாத. ஆத்திரப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா? இல்ல இல்ல, அவன் அதை யோசித்து கூட இருக்க கூடாது. யோசித்து நம்ம பிள்ளைகிட்ட சும்மா விடக்கூடாது. ஆனா திரு அதுக்கு இது நேரம் இல்ல. பெரியப்பா என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, என்னப்பா இதெல்லாம்? நேரம் காலம் பார்த்துட்டு நல்ல காரியமா செய்ய போறோம். அவன் கைய காலம் உடைச்சு போட்டுட்டு வரணும்பா. டேய், உனக்கு மேல எனக்கு ஆத்திரம் வருது, ஆனா அதுக்கு இது நேரம் இல்லடா. பொம்பளை பிள்ளை விஷயம், கல்யாணம் வேற வச்சிருக்கோம். ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுனா வேணாண்டா. அப்பா என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். இப்ப இப்படி நின்னு பேசுறதே எனக்கு தப்புன்னு தோணுது. நம்ம தங்கச்சி வந்து சொன்ன செகண்ட்ல அவன் கழுத்தை போய் புடிச்சிருக்கணும்ப்பா. இப்படி நின்னு பேசிட்டு அப்புறம் எதுக்குப்பா கூட பிறந்தவன்? டேய் திரு, உனக்கு மேல எங்களுக்கு ஆத்திரம் வரத்தான் செய்து. பொறுமையா இரு, அப்பா சொல்றத கேளு. இந்த அளவுக்கு அவன் துணிஞ்சு வந்திருக்கானா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சிவானி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் அவனை கவனிச்சுக்கலாம். ஐயோ அம்மா, அவன் கல்யாணத்துலதான் பிரச்சனை பண்றான். இப்ப இவன் பண்ண காரியமும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காகதான். அதத்தாண்டா நானும் சொல்றேன், அவன் நினைக்கிற மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க. ஆமாண்டா, 2 பேரும் கோபத்தை குறைங்க. இங்க பாரு, உங்க தங்கச்சி கல்யாணத்தை நீங்க 2 பேர் தான் முன்ன நின்னு நடத்தணும். அவன் இப்படி எல்லாம் பண்றானா? கல்யாணத்தப்ப நீங்க இருக்க கூடாது, உங்களை ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் கூட இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாமா, நல்ல யோசனை பண்ணிப்பாரு. அவனோட எண்ணலாம் இப்போதைக்கு சிவானிய கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும் தான். அதுக்கு தடையா இருக்கிறது திரு, சக்தி, அப்புறம் ராம். அவங்கள என்ன பண்ணலாங்கிறதுக்காகதான் சிவானி கிட்ட வேணுங்கனே வம்புழுக்கிறான். திரு, சக்தி, இத நீங்க புரிஞ்சுக்காம தேவையில்லாம உள்ள போய் ஏதாவது வம்புல மாட்டிக்காதீங்க. இன்னும் 10 நாள் தான், பொறுமையா இருங்க. சிவானி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நானே வாரேன். என் பொண்ணு மேலையோட கைய வச்சேன்னு கைய வெட்டுறேன். என்னடா பண்றது? நம்ம நேரம், நம்ம பிள்ளைய போட்டு இப்படி டார்ச்சர் பண்றான். வேற வழி இல்ல. இனி சிவானி எங்க போனாலும் நம்ம பாதுகாப்புக்கு கூட போவோம். இன்னொரு 10 நாள் பொறுமையா இருங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து அவனை கவனிச்சுக்கலாம். திரு, இதத்தான் அப்பாவும் யோசித்தேன். பொறுமையா இருப்போயா, நம்ம பொண்ணு நமக்கு நல்லா இருக்கணும். பெரியப்பா புரியுது பெரியப்பா. இந்நேரம் யாரோ வந்து காப்பாத்துனாங்கன்னு சொன்னா, அவங்க வந்தலாட்டி இப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு பொறுமையா இருக்க முடியுமா? சிவானிக்கு எதுவும் ஒண்ணுனா இல்லப்பா, தாங்குற சக்தி இல்ல. சிவானி அழாதடி. நான் என்னடி பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம்? இருடி, கஷ்டப்படுறவங்க எப்பவும் நல்லா இருப்பாங்க. நீ நல்லா இருப்படி. இப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். சிவானி இல்லையா சக்தி, அந்த அளவுக்கு நம்ம விட்டுருவோமா? நமக்கு கடவுள் துணை இருப்பாரு, நம்ம பொண்ணு நல்லா இருப்பா. அதனாலதான் யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து காப்பாத்தி இருக்கான். நாமளா உள்ள போய் பிரச்சனை இழுத்துட்டு வரக்கூடாது. இப்போதைக்கு சிவானி கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் இருக்கு அந்த சந்தோஷ்க்கு. சந்தோஷ் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தையே என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க.
பெரியப்பா இப்போ அதுக்கு சக்தி திரு பேசாம இரு. என்னடா பார்த்துக்கலாம், அமைதியா இரு. சரி. என்னையா? அப்பா அம்மா, நீங்க ஆசைப்படுறது என்ன? சிவானி பேர் கெட்டு போக கூடாது. அப்புறம் சிவானி கல்யாணத்துல நானும் சக்தியும் முன்ன நிக்கணும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமாயா, அதுக்கப்புறம் அவனுக்கு சேர்த்து மாத்தி எல்லாம் வச்சுக்கலாம். சரிப்பா, எங்க 2 பேத்தால எந்த பிரச்சனையும் வராது, சிவானி பேரும் பாழாகாது. டேய் பாத்துக்கலாம்டா. நம்ம தங்கச்சி மேல கைய வைக்கணும்னு நினைச்சிருக்கோம், கைய உடைக்க வேண்டாம். அப்பா அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, நாம பாத்துக்கலாம். சரிடா, இப்போதைக்கு சரி சரின்னு கேட்டுட்டு அமைதியாரு. திரு சக்தி என்ன? சரிங்கம்மா, எந்த பிரச்சனைக்கும் போல. கல்யாண வேலையை பாருங்க, பத்திரிக்கை வைக்க எல்லாத்தையும் சொல்ல போக அந்த வேலையை பாருங்க. சரியா? சரிங்கம்மா. எல்லாம் என்னாலதான். என்னாலதான் நான் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை. இன்னும் என் பொண்ணு கஷ்டப்படுறா. எவ்வளவு தைரியம் அவனுக்கு என் பொண்ணை தொடணும்னு நினைச்சிருக்கான். ஆனா நான் எதுவும் செய்ய முடியாத பாவியா இங்க உட்கார்ந்துருக்கேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. அவன் சிவானி கல்யாணத்தை நிப்பாட்ட எவ்வளவோ பிளான் பண்றான். அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ப்ளீஸ் உங்க கால்ல கூட விழுகிறேன், அந்த சந்தோஷ்க்கு ஒரு முடிவு கட்டுங்க. என் பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சிவகாமி, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம இத்தனை பேர் இருக்கோம், சும்மா விட்டுருவோமா? அவன் என்ன பிளான் பண்ணா என்ன, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இல்லைங்க, இப்ப இத்தனை பேர் இருந்துதானே அவன் என் பிள்ளை மேல கைய வைக்க வந்திருக்கான். போதும், அவ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி அவ சந்தோஷமா வாழட்டும். ப்ளீஸ் தாமதிக்காதீங்க, ஏதாவது பண்ணுங்க. இல்லனா நான் போறேன். அந்த சந்தோஷ் வீட்டுக்கு நான் போறேன். அவனை ஏதாவது பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. என் பொண்ணு இங்க சந்தோஷமா இருப்பா. அந்த சந்தோஷத்திலே நாங்க வாழ்ந்துட்டு போறேன். சரி, கரெக்டா? ரொம்ப கரெக்ட். நான் எடுத்த முடிவு தான் சரி. திரு, சக்தி, சிவானி கல்யாணத்தை நல்லபடியா பார்த்து செய்யுங்க. அவ சந்தோஷமா இருக்கணும். நான் இப்பவே போறேன். அம்மா, என்ன பேசுறீங்க? இல்ல, இதுதான் கரெக்ட். நான் தான் தப்பு பண்ணேன். நான் தான் அதுக்கு பரிகாரம் பண்ணணும். என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சிவகாமி, அவசரப்படாத. சிவானி, அம்மா இனியும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். கண்டிப்பா நீ கவலைப்படாத. இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா இருப்ப. அம்மா பாத்துக்கிறேன்டா, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன். இல்லம்மா, இனியாவது நீ என் கூட இருக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். இனியும் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுமா. சிவானி, அவசரப்படாத, அன்னைங்க பாத்துக்குவாங்க. ஆமா சிவகாமி, இருக்கிற பிரச்சனைல நீ எதையாவது யோசித்து பண்ணிராத. கொஞ்சம் பொறுமையா இருந்து சாதிக்கிறதா நல்லது, புரியுதா? சரிங்கக்கா. சிவானி, தெரியுமா? அழாதடா. ஏன் இன்னும் அழற? நீ அழுக ஒண்ணு இல்ல. இந்த நேரத்துலதான் தைரியமா இருக்கணும், புரியுதா? இனி எங்கேயும் போகணும்னா சொல்லு, நான் உன் கூட வாரேன். எந்த நாய் பக்கத்துல வருதுன்னு பாக்குறேன், சரியா? சரி பெரியமா. திரு, சக்தி, நீங்க கிளம்புங்க. மா, எல்லாரும் இப்படி இருந்து மாறி மாறி பேசிட்டு இருந்தா அவ அழுதுட்டு தான் இருப்பா. நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் கிளம்புங்க. சரிங்க பெரியமா. இரு, வா போகலாம். என்னங்க, நீங்களும் கிளம்புங்க. சிவகாமி, நீயும் கீழே போ. சரிங்கக்கா. கிளம்புங்கடா. சிவானி, போதும், அழாத. கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. சரிங்க பெரியமா. நான் இங்க உன் கூட தான் இருப்பேன், பயப்படாம இரு. என்னங்க ராதா மேடம்? என்னம்மா? சூப்பருங்க, செம்ம மாசுங்க நீங்க. இதாங்க, இதுதான் பொறுப்பான குடும்ப தலைவிங்கிறது. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாரும் கேக்குறாங்க பாத்தீங்களா? இப்படி இப்படி இருக்கணுங்க. திருசார் அம்மா வேற லெவல். அப்படி இல்ல வள்ளி, நாம கரெக்டா இருந்தா எல்லாத்தையும் கரெக்டா இருக்க வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாம சரியா இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் உங்க பேச்சிலே புரிஞ்சது. சரி, அந்த சிவானி பொண்ண சமாதானப்படுத்துங்க. கூட இருந்து யாரும் நையன் பேசாம கொஞ்ச நேரம் தனியா ஃப்ரீயா விடுங்க. அப்பதான் அவளுக்கே ஒரு தெளிவு வரும். சரி, நான் போய் உங்க எல்லாத்துக்கும் ஜூஸ் கொண்டு வரேன். ஏய் வள்ளி, அதெல்லாம் வேண்டாம். என்ன ராதா மேடம், சிவானி பாவம்ல, வந்ததுல இருந்து தண்ணி கூட குடிக்காம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. மொத்தமா ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், அவளையும் குடிக்க வச்சுட்டு நீங்களும் குடிங்க. சரிம்மா, போய் கொண்டு வா. ஓகே. சிவானி, போதும்டி, அழுகை நிப்பாட்டு. ஆமாடி, எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருப்ப? இல்லடி, திடீர்னு ஒருத்த வந்து காப்பாத்துனா. இல்லனா இனி நான் கண்டிப்பா செத்துருப்பேன். ஏய் சிவானி, லூசு மாதிரி பேசாத. உண்மைதானே பெரியமா? ஓ சரி, கொஞ்ச நேரம் கம்முன்னு படுத்து ரெஸ்ட் எடு. ஒருத்தனை பார்த்து பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இனி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்காம பாத்துக்கலாம், புரியுதா? தைரியமா இருமா, இந்நேரத்துலதான் தைரியமா இருக்கணும்.
சரி பெரியமா. சரி, இதெல்லாம் ராம் கிட்ட சொன்னியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? ராம் கிட்ட என்னால சொல்ல முடியல. எப்படி இத போய் ராம் கடையில இருந்து கூப்பிட வரவான்னு கால் பண்ணதுக்கு கூட நந்தினியை விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல வச்சுட்டேன் பெரியமா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஏண்டி, ராம் உன் மேல கோபப்படுவான்னு நினைக்கிறியா? சீச்சி, என் மேல நான் கோபப்பட மாட்டான். அவன் கோபம் சந்தோஷ் மேல வரும். சந்தோஷ போய் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். அன்னைக்கு என்கிட்ட தப்பா பேசுனதுக்கு, தப்பா பார்த்ததுக்கேவும் அவன் இடத்துக்கே கூட்டிட்டு போய் அவனை அடிச்சான். இதெல்லாம் சொன்னா எனக்கு பயமா இருக்கு பெரியமா. ராம்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்காக இத சொல்லாம இருக்க முடியுமா? இல்ல வீட்டுக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரிடி. எப்பதான் இதெல்லாம் சரியாக போகுதோ. சரி, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. ராம் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரி பெரியமா. பூமாரி, பூமாரி. டேய் ராஜு, பா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இல்லப்பா, இன்னைக்கு லீவு போட்டேன். லீவு போட்டியா? எதுக்குடா? கொஞ்சம் வெளிய வேலை இருக்குப்பா. வெளிய வேலையா? என்ன வேலைடா? ஏன்பா, என்னாச்சு? ஏன் ரகசியமா கேக்குறீங்க? டேய், அது ஒண்ணு இல்லடா. நேத்து நான் வசமா மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டீங்களா? ஆமாண்டா. எங்கப்பா? யார்கிட்ட? அதான்டா, உங்க அம்மா ராட்சசி கிட்ட. என்னது? அம்மா ராட்சசியா? டேய், ஏன்டா, ஏன் கத்துற? மெதுவா தானடா பேசிட்டு இருந்த. இல்லப்பா, அம்மாவை ராட்சசின்னு சொன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னப்பா, என்ன ஆச்சு? டேய், என்னடா வேலை பாக்குற? நானா? ஐடி கம்பெனிலப்பா. என்னப்பா, இது கூடமா உங்களுக்கு தெரியாது? டேய், அத கேட்கலடா. இருக்கு பையன் அவனே. எதுக்குடா சிரிக்கிற? இல்ல, உங்களை நீங்களே எதுக்கு திட்டிக்கிறீங்க? என்னைய திட்டிக்கிட்டேனா? என்னைய கிறுக்கு பயம் அவனே. சரி, அத கண்டுக்காத, விடு. சரி, கண்டுக்கல. நீங்க சொல்லுங்க. ஐயோ, ஆத்தாடி, இவ என்ன ரூம்ல இருக்கான்னு நினைச்சா இங்கிட்டு இருந்து வாரா. இனி நம்ம எதுவும் பேசினா சரிப்பட்டு வராது. அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். வா. ராஜு, அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன்டா. அப்பா, அதெல்லாம் போய்க்கலாம். நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. ஐயோ, என்னத்த கேக்குறோம்? என்னடா? அதான்ப்பா, இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அம்மா ராட்சசிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. டேய், சரி விடுங்கப்பா. எப்பவுமே அம்மா அப்படித்தானே. சும்மா இருடா. சரி, பயப்படாதீங்க. அம்மா தான் இங்க இல்லையே. இல்லடா, அது பா. என்னடா? போதும்டா, பயமா இருக்கு இப்பவேவும். என்னப்பா பண்ண? நீங்களும் டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்குன்னு. டேய், இதெல்லாம் எப்படா சொன்னேன்? சரி விடுங்கப்பா. நம்ம அம்மா பக்கத்துல இருக்க மாதிரி பயந்து பேசுறீங்க. சரி. ஐயோ, நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நேத்து அம்மா ராட்சசிட்ட மாட்டிட்டேன்னு சொன்னீங்க. அம்மா என்ன சொன்னாங்க? நேத்து என்ன சொன்னா? இனிமேல் சொல்றதுலதான் இருக்கு. என்னப்பா? உன் வேலை நல்லபடியா கச்சிதமா முடிஞ்சிருச்சு. கிளம்பி ரூம்க்கு போறியா? ஏன்பா? போடா. அப்பா அடி வாங்குறதெல்லாம் நீ பாக்காத. அடி வாங்குறது மா? நீ எப்பமா வந்த? ராட்சசின் சொன்னப்பவே வந்துட்டேன். டேய், அதெல்லாம் அப்பவே வந்துட்டா. நீ கிளம்பு. பாப்பா, இல்லப்பா, அம்மா கிட்ட கொஞ்சம் சமாதானம். நீ ஆணியே புடுங்க வேண்டாம். இவ்வளவு நேரம் நீ பண்ணதே போதும், கிளம்பு. இல்ல, சும்மா கிளம்புடா சாமி. சரிப்பா, என்ஜாய். என்னையா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? போதும்டி, உன் 100 ரியாக்ஷனை பார்த்து அப்பவே அரண்டு போயிட்டேன். இன்னும் பயமுடுத்தாத, நீ பாட்டு. ஓஹோ, ஆமாமா, நாங்க ராட்சசில பார்க்க பயமா தானே இருக்கும். சாந்தி. என்னையா, என்ன சொல்ல வந்த உன் மவன்ட்ட? உன் அம்மா திரும்பவும் ஆட ஆரம்பிச்சிட்டா? உன் பொண்டாட்டிய பார்த்து பக்குவமா இருக்க சொல்லுன்னு சொல்லலாம் நினைச்சியா? ஐய, அத சொல்ல வரல. பிறகு வீட்டுல திரும்பவும் சாந்தி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, உன் மருமக தப்ப நீ மறைக்கலாம் நினைக்கிற? ஏய், இல்லம்மா. இங்க பாருமியா, நேத்தே நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? சொல்லியா, என்ன சொன்னேன்? நீ நிறைய சொன்னமா, அதுல நான் எதை சொல்லணும்? நீ ஏன் சொல்லிறேன். இங்க பார், என் மகன் மேலையும் மருமக மேலையும் எனக்கு எந்த கோபமும் இல்ல, வருத்தம் மட்டும்தான். அந்த வருத்தம் கோபமா மாறுறது எனக்கு தெரியாம அவங்க ஏதாவது செஞ்சா. நல்லா கேட்டுக்கோ, எனக்கு தெரியாம அவங்க ஏதாவது செஞ்சா அப்ப மட்டும்தான் என் வருத்தம் கோபமா மாறும். அது வரைக்கும் என் மகன் மருமக என் உயிர் தான், என் உணர்வு தான். புரியுதா? புரியுதுமா. இனி நீ அவங்க கிட்ட ஏதாவது சொல்லுவ? இனியும் சொல்லுவேன் நினைக்கிற? சொல்லாதீர். புரியுதா? நல்லா புரியுது.
அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் மாதிரி புருஷனுக்கு பாடம் சொன்ன சுப்பி நீ. ஏய் சாந்தி, நீ இப்போ உன் புருஷன் வேலைக்கு போட்டுமா? கிளம்பும். சாந்தி, உன்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கவா? கேளும். இல்ல, உன் மருமக கிட்ட கோபத்தை காட்டக்கூடாதுன்னு அந்த கோபத்தெல்லாம் அடக்கி வச்சு அது பொங்கி என்கிட்ட காமிக்கிறேல? நீ சும்மா கேட்டேன். ஏன்னா இந்த வீட்டுல இழிச்ச வை நான் தானே. கிளம்புறேமா. மானுசா, என்னமோ எனக்கு என் மருமக மேல இல்லாத அக்கறை இவருக்கு இருக்கான். மகேன்ற சொல்லி சரி பண்றாரு. இங்க பாரியா, இதெல்லாம் அதுவா தெரிய வரட்டும். அது வரைக்கும் இந்த சாந்தி சாந்தி தான். என் மருமகளுக்கு நல்ல அத்தையாதான் இருப்பேன். என்ன மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம், என் மருமக என்கிட்ட சொல்லாம எதையும் செய்யறாளேன்னு. சரி, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். பூமாரி கோணம் எப்பவும் தங்கம் தான், அது மாறாது, நம்பிக்கை இருக்கு. பாப்போம். ஹே லட்டுமா, லட்டுக்குட்டி, பாட்டிமா, பாப்பா தூங்கிட்டாளா? ஆமையா, இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு தான் இருந்தா. சும்மா மடியில படுத்தா அப்படியே தூங்கிட்டா. ஓ. என்னையா இன்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்ட? ஆமா பாட்டிமா. ராமு. பாட்டிமா. ஏயா, ஏன் அந்த பையன் அப்படி இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கியா? நம்ம சிவானி பாவம். அந்த பையனுக்கு ஏதாவது முடிவு கேட்டுங்கய்யா. பாட்டிமா, என்னாச்சு? எந்த பையனை சொல்றீங்க? சிவானிக்கு என்ன? ராமு, உனக்கு தெரியாதா? என்ன பாட்டிமா? சிவானி உன்கிட்ட சொல்லலையா? இல்ல பாட்டிமா, அவளை காலையில நான் கடையில டிராப் பண்ணதோட அவ்வளவுதான். மதியம் நான் கால் பண்ணப்ப நந்தினி தான் பேசினா, உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ராம்னு. அப்புறம் நான் சிவானிக்கு கால் பண்ணப்பலாம் போன் சுவிட்ச் ஆஃப். அவகிட்ட இன்னும் பேசவே இல்ல பாட்டிமா. என்னாச்சு? ராமு, காலையில கடைக்கு போன இடத்துல அந்த பையன் சந்தோஷ் வந்திருக்கான். சந்தோஷா? ஆமாயா, சிவானி கிட்ட ஏதோ தப்பா நடக்க பாத்திருக்கான். நல்ல வேளை அந்த டைய ஏதோ ஒரு புண்ணியவன் வந்து காப்பாத்திருக்கான். பாட்டிமா, என்ன சொல்றீங்க? ஆமையா, அந்த பிள்ளை ஒரே அழுக. அப்புறம் அந்த திரு தம்பி, அவங்க அப்பா அம்மா, சக்தி எல்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்தினாங்க. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்காயா. இப்பதான் பாத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். பாப்பா அங்க விளையாண்டுட்டே இருந்தாளா, அந்த அலுப்புக்கு இங்க வந்ததும் தூங்கிட்டா. பாட்டிமா, பாப்பாவை பாத்துக்கோங்க, நான் வாரேன். ஏ ராமு, ராமு, என்ன இது? இவன் இவ்வளவு கோபமா போறான். சிவானி ராம் கிட்ட எதையும் சொல்லலையா? ஏன் சொல்லல? அச்சோ, தேவையில்லாம நான் வாட்டுக்கு சொல்லிட்டேனே. கடவுளே, என் பிள்ளைகளை பிரிச்சிடாத. அவங்க சந்தோஷமா வாழணும், பாத்துக்கோப்பா. சிவானி, சிவானி. ராம். மா, சிவானி எங்க? மாடியில இருக்காயா? அவளை பாக்கணுமா? பாத்துக்கிறேன். போ தம்பி. என்னாச்சு? இந்த தம்பி கோபமா போற மாதிரி இருக்கு. சிவானி ஒருவேளை எல்லாத்தையும் சொல்லிட்டாளோ? சரி, சொல்றது நல்லதுதான். ராம் பேசினாலாவது சிவானி கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. பேசட்டும். சிவானி, சிவானி. என்னடி, என்ன பண்ற? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. பேசாத, என்கிட்ட பேசாத. பேசாதன்னு சொன்ன இல்ல, பேரை கூட சொல்லாத. இப்ப சொல்லு திரு, என்ன பண்ணலாம்? நம்ம தங்கச்சியை தொடணும்னு நினைச்சான்ல, தொட நினைச்ச கைய உடைப்போம் திரு. அப்பதான் சக்தி மனசு கொஞ்ச நாள் ஆறும். அன்னைக்கே அவன் நம்ம தங்கச்சிய தப்பா பேசினான். அப்ப நாம அமைதியா இருந்தோம். ஆனா ராம் போய் கேட்டான். கேட்டும் இப்ப திரும்பவும் வந்திருக்கானா? நாம எதுவும் பண்ண மாட்டோங்கிற தைரியம் தானே? இல்ல, நம்ம தங்கச்சிய பார்த்தாலேவும் அவனை சாவடி அடிக்கணும். அந்த பயம் அவனுக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா திரு. எவ்வளவு தைரியம் இருக்கும்? நாம போய் சொல்லி சொல்லி அடிக்கணும், கைய உடைக்கணும். அடுத்து நம்ம தங்கச்சியை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இல்ல சக்தி, எதுவும் சொல்ல வேண்டாம், நாம தான் தெரியவும் வேண்டாம். என்ன சொல்ற திரு? அழு, நல்ல அழுகு. உனக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்? சிவானி, சிவானி. என்ன பண்ணணுமா? ஏண்டி, ஏன் சொல்லல? அது வந்து ஆய மூடு. எனக்கு உன் மேல கோபம் வருது. சாரி ராம், பாத்தியா இப்பவே இவ்வளவு கோபப்படுற. போன்ல சொன்னா நீ ரொம்ப கோபப்படுவேன்னு. அதுக்காக சொல்லாம இருந்துருவியா? சரி, என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு வேண்டியதானே? இல்ல ராம், அன்னை எல்லாரும் வந்திருந்தாங்க.
சரி விடு, அதெல்லாம் பேசாத. என்ன நடந்துச்சு? சந்தோஷ் என்ன பண்ணா? சிவானி, அழுகிறதுக்கு ஒண்ணு இல்ல. உன்கிட்ட கேட்டுட்டு போய் அவனை கவனிச்சுக்குவான்னு நினைச்சேன். சரி, நீ சொல்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு போய் அவனை 1-2 பாக்குறேன். தப்பா பார்த்ததுக்கு எனக்கு அரைஞ்சதோட விட்டுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதுக்கு மேல தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல அவன. இரு, போயிட்டு வாரேன். நீ அழுகு, உனக்கு அழத்தானே தெரியும். அழுதுட்டு வாரேன். ராம் ராம் ராம், என்ன விட்டுட்டு போகாத. எனக்கு நீ வேணும் ராம். சிவானி, ப்ளீஸ் ராம், நான் சொல்றத கேளு. சிவானி, நீ என்ன விடு. போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். இல்ல, நீ நான் சொல்றத கேளு. சிவானி, நான் சொல்றத கேளு. நீ இவ்வளவு கோபப்படுவேன்னு தான் நான் சொல்லல. எனக்கு நீ வேணும் ராம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உன் கூட வாழணும் ராம். நான் சொல்றத கேளு சொல்லு. ராம். அந்த சந்தோஷ். திரு, என்ன சொல்ற? அம்மா அப்பா எல்லாம் எதுக்காக நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்குள்ள ஏதாவது போலீஸ் கேஸ்னு வந்துருச்சுன்னா நம்ம பக்கத்துல இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த சந்தோஷம் நம்மள இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டி விடலான்னு பிளான் கூட பண்ணலாம். பிளானா? அதுக்காக கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம். அதுக்காக நாம இப்ப என்ன பண்றது? அவன் கைய உடைக்கணும், ஆனா நாம தான் தெரியக்கூடாது. திரு, இன்னைக்கு நைட் அவன் வீட்டுக்கு போறோம், கைய உடைக்கிறோம். ஓகே, புரியுது திரு, நல்லா புரியுது. செஞ்சிடலாம். சக்தி, அவன் கிட்ட நாம தான் காமிச்சுக்க கூடாது. ஆனா அவன் உள் மனசுக்கு தோணணும் நாம தான் உடைச்சிருப்போன்னு. புரியுதா? தாராளமா செஞ்சிடலாம். சரி, ஓகே, கல்யாணத்தோட பாக்கலான்னு விட்டா எந்த அளவுக்கு போயிட்டான்னு பாத்தியா? இவன்களெல்லாம் நாமளா ஏதாவது ஒரு பிரச்சனையில இழுத்து விட்டு உள்ள தள்ளி விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அம்மா மேலையும் தப்பு இருக்கேன்னு பொறுமையா போனோம் பாத்தியா? அதான் இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான். திரு, இந்த சரவணா என்னன்னா அப்பப்பா கான்டாக்ட்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன் சக்தி. 4 நாளைக்கு முன்ன கூட பேசினேனே. அப்படியா? என்ன சொன்னா? ராம், சந்தோஷோட நோக்கமே கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா. அதுக்காக தான் இன்னைக்கு கடையில வந்தோம். சிவானி, அதையே சொல்லாத. எனக்கு கோபம் தான் வருது. இத நீ புதுசா சொல்லணுமா? அது தெரிஞ்சது தானே. ராம், நான் சொல்றத கேளு. சரி, நீ முத அழுகை நிப்பாட்டு. இல்ல ராம். அழாதன்னு சொல்றேன்ல. சொல்லு. ராம், அந்த சந்தோஷ் வேணும் தான் இதெல்லாம் பண்றான். வேணும்னா? ஆமா ராம். ராம், அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு தடையா இருக்கிறது நீயும் என் அண்ணனுங்க தான். உங்களை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் என்கிட்டயே வாரான். என்னமா சொல்ற? புரியலையே. ராம், நீ அவன் கிட்ட பிரச்சனைக்கு போகாத. ஆமா ராம், நீ இப்படி கோபப்பட்டு அவன் கிட்ட பிரச்சனைக்கு போகும்போதுல உன்னை ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்கலாம்ல. ஆமா, நினைச்சான். அவன் ஏதாவது பண்ற வரைக்கும் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேனா? ராம், இப்பதானே கோபப்பட மாட்டேன்னு சொன்ன. சிவானி, உன் மேல ஒருத்தன் கைய வச்சிருக்கான். பொறுமையா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட பேசாம நான் அப்படியே போயிருந்தா கூட அவனை ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பேன். ராம், இப்படிலாம் பேசாத. இங்க பாரு, யார் தடுத்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்ம கல்யாணம் நடக்கும். நீ தான் என் பொண்டாட்டி. புரியுதா? என்ன பாக்குற? ராம், உன்னோட பயம் எனக்கு என்னன்னு புரியுது. இந்த சந்தோஷம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், இல்ல எங்களை போலீஸ்ல மாட்டி விடுவான், அந்த மாதிரி தானே நினைக்கிற? நீ என் கூட இருக்கணும். என்னை விட்டுட்டு போயிடாத. ராம், சொல்ல போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சந்தோஷ் கடையில வச்சு என்கிட்ட ராம் அப்ப உயிரே நின்னு போச்சு. நல்ல வேலை யாருன்னே தெரியல. ஒருத்தன் வந்து சந்தோஷ அடிச்சான். அவன் மட்டும் வரலனா ராம், நான் உயிரோட வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏய், வாயமோடு, இப்படி பேசாத. இல்ல ராம். பேசாத. சரி, யார் அது? யார் வந்தது? தெரியல ராம். இதுக்கு முன்ன பாத்துருக்கோமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, அப்படி யாரும்? யாருன்னே பார்க்கல ராம். அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. மாஸ்கா? அவங்க முகத்தை காமிக்கல, மாஸ்க் போட்டிருந்தாங்க. சந்தோஷ் அடிச்சதா அவன் மயங்கிட்டான். எனக்கு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க கிட்ட தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உடனே ஓடி வந்துட்டேன். யார் அது? யாரா இருக்கும்? பேசுனியா? அந்த சரவணா எப்படி இருக்கான்? திரு, ராஜு, என்ன திரு, என்ன ஆச்சு? அந்த சந்தோஷ்க்கு என்னதான் பிரச்சனை? ராஜு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு எங்க மேலதான் கோபம் இருக்கும், எங்க கிட்ட கோபத்தை காமிப்பான்னு பார்த்தா இப்ப சிவானி கிட்ட போய், அதுவும் ராஜு சிவானிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். திரு, என்ன சொல்ற? ஆமா ராஜு, ஏன் இப்படி முடிவெடுத்தான்? ஏன் அவன் புத்தி இப்படி போச்சுன்னே தெரியல. நம்ம மேல கோபம்னா நேரடியா நம்ம கிட்ட மோத வேண்டிதானே. ஆனா பொம்பளை பிள்ளை கிட்ட போய் இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். கேட்டீங்களா 2 பேரும்? என்ன
சரவணாவை தூக்கி தூர போட்டுறாலாம். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம், ஒண்ணும் பார்க்க வேண்டாம். அந்த சந்தோஷ் குடும்பம் அப்படியே கஷ்டப்படட்டும். இதத்தானே கரெக்டா சொன்ன சக்தி. இப்ப அந்த சரவணாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனுக்குன்னா சரியா போச்சா? அதுவும் இல்ல. இந்த மாதிரி குடும்பத்துக்கு நம்ம எதுக்காக உதவி செய்யணும்? ஏய் ராஜு, புரிஞ்சுக்காம பேசாத. நம்ம எதனால இத பண்ணோம்? சரவணா இப்படி மனநல பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு கல்யாணம் முடியலங்கிற கோபத்துல தானே சரவணாவோட அப்பாவும் அம்மாவும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. இது அவனுக்கு சரியா போயிடுச்சுன்னா அவங்க கோபம் குறைஞ்சிடும், நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த சந்தோஷ் புதுசா முளைச்சு வாரான். ஐயோ, அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஒரு பிரச்சனையும் இல்ல திரு, கிறுக்கு. அவனுக்கு நல்ல கிறுக்கு பிடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் கவிதான்னு கவிதா பின்னாடி சுத்தனா, அந்த பொண்ணுக்கு முகத்துல ஆக்சிடென்ட், முகம் ஒரு மாதிரி ஆனதுன்னு அந்த பொண்ணு அவ்வளவு டார்ச்சர் பண்ணா. இப்ப திரும்ப சிவானி கிட்ட இவன் இதே வேலைய சுத்துறான்னு நினைக்கிறேன். ஹே திரு, என்னடா? ஹே ராஜு சொன்னது என்னடா? இல்ல அந்த சந்தோஷ் கவிதா பின்னாடி சுத்தனா, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதும் விட்டுட்டு. ஏன் திரு, கவிதாக்கு அப்படி ஆக்சிடென்ட் ஆகி முகம் அப்படி ஆனதுக்கு ஏன் சந்தோஷ் காரணமா இருக்க கூடாது? ஏய் என்னடா சொல்ற? இல்ல சந்தோஷ் ஏதாவது வில்லத்தனம் பண்றானோன்னு. ஏய் கவிதாவுக்கு தற்செயலா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தானே சொன்னாங்க திரு. இருந்தாலும் சக்தி சொல்றது படி யோசித்தா சந்தோஷ் செஞ்சிருப்பானோன்னு தோணுது. ஏன்னா இப்ப இல்லாத வில்லத்தனம்லாம் பண்றான்ல. நல்லவேங்கிற முகத்துல அப்போ ஏதாவது கெட்டது பண்ணிருந்தா? அப்படி. திரு, நீ கவிதாவுக்கு போன் பண்ணு. கவிதாவுக்கா? போன் பண்றா. கவிதாட்ட இத பத்தி கேட்டுட்டு அப்படியே சரவணா எப்படி இருக்கான்னு கேளு. சரிடா. சரி, அதான் நான் நீ சொல்றத கேக்குறேன்னு சொல்றேன்ல. என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு பிறகு சந்தோஷ் கிட்ட போய் பிரச்சனை பண்ண கூடாது. பண்ணல, கல்யாணம் முடியட்டும், அப்புறம் அவனை கவனிச்சுக்கிறேன். ராம் சொன்னபடி இருக்கணும். அவன் கிட்ட என்ன பிரச்சனை பண்ணனாலும் உன்னை கூட்டிட்டு போய் தான் பண்ணுவேன். பொண்ணுங்களை எப்படினாலும் பார்க்கலாம் பேசலாம் நினைக்கிறான்ல, இந்த பொண்ணுங்க முன்னாடி அவன் அசிங்கப்படணும். அப்பதான் இந்த மாதிரி ஆள்களுக்கெல்லாம் அறிவு வரும். அதனால உன்னை கூட்டிட்டு போகாம அவனை எதுவும் பண்ண மாட்டேன். போதுமா? சரி விடு. வந்த ஆத்திரத்துக்கு தூக்கி போட்டு மிதிச்சிடலான்னு பார்த்தேன். யார? ஒன்னும் இல்ல, அந்த சந்தோஷ. ஓகே. ஓய் சிவானி, இங்க பாருடி. பயந்துட்டியா? இல்ல அந்த நாயால பயந்துட்டியா? பயத்தை விட ரொம்ப கஷ்டமா இருந்தது ராம். ஒரு மாதிரி அசிங்கமா கூச்சமா. சீ ராம், ஆனா நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணை மனசளவுல ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னா இந்த மாதிரி ஆயுதத்தை தான் கையில எடுப்பாங்க போலன்னு. உண்மைதாமா. ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லவன் எவனும் செய்ய மாட்டான். அவன். வேண்டாம், கோபப்படாத. நான் நார்மலா தான் இருக்கேன். உனக்கு புரியுதுல அவன் உன்னை பலவீனப்படுத்துறான்னு? புரிஞ்சே ஏன் நீ கஷ்டப்படுற? விடு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்போ ஓகேவா? இனி அழமாட்டியே? நீ என் பக்கத்துல இருக்கேல, அழமாட்டேன். ஏய் சிவானி, பயப்படவும் மாட்டேன். ஹலோ கவிதா மேடம். திரு, சொல்லுங்க திரு, எப்படி இருக்கீங்க? வாசுகியும் பேபியும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் மேடம். மேடம் சரவணா எப்படி இருக்கான்? திரு, அப்பா அம்மா கிட்ட பாதுகாப்பா தான் இருக்கான். இல்ல மேடம், உங்க அப்பா அம்மா அவனை நல்லா பாத்துக்குவாங்கன்னு தெரியும். இல்ல அவனுக்கு இப்ப கொஞ்ச நாளும் குணமா இருக்கா? டெய்லி அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன் திரு. சீக்கிரம் சரியா போயிடும்னு சொல்றாங்களாம். ஆனா எப்போ என்னன்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் திரு, சீக்கிரம் சரியாகும். என்ன திரு, என்னாச்சு? சந்தோஷ் ஆட்டம் ஓவரா இருக்கா? ஆமா மேடம். எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நீங்க எதுவும் நினைக்காதீங்க. சீக்கிரம் சரவணா குணமாகணும்னு நினைச்சுக்கோங்க. அவனோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம். சரிங்க மேடம். ஓகே திரு, நான் உள்ள ஒரு மீட்டிங்ல இருக்கேன். முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம். சாரிதான், இந்த சரவணாக்கு எப்போ குணமாயி இந்த சந்தோஷோட ஆட்டத்தை எப்போ ஒழிக்கன்னு தெரியல. நம்ம இங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அங்க அந்த சரவணா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். கண்டிப்பா ராஜு, அவனுக்கு என்ன வேணுங்கிறத நல்லா வாங்கி தின்னுட்டு நல்லா விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம காசுதான் எல்லாம் போகுது. டேய் புலம்பாதடா, நல்லது நினைச்சுதானே எல்லாம் செய்யறோம். நல்லது நடக்கும்டா, ஆனா கொஞ்சம் பொறுமையா நடக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இசக்கி வா, சரவணா தூங்க ஆரம்பிச்சிட்டான். நாமளும் போய் படுக்கலாம். சரிங்க.
சரி வெயிட் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அவன் குணமாகணுங்கிறதுக்காக தானே ஊருக்கு அனுப்பி வச்சோம். குணமாகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆமா ராஜு. சரி ராஜு, நீ கிளம்பு. இந்த சந்தோஷ்க்கு நாம யாருன்னு இன்னைக்கு நைட்டு போய் ஒரு டெமோ காமிச்சிட்டு வரோம். அதுக்கப்புறமா தான் அவன் திமிர் குறைதான் பார்க்கலாம். கண்டிப்பா தீரு. அவன் இப்படியே விட்டோம்னா ஓவரா பண்ணுவான். இனி நம்ம தங்கச்சிய மட்டும் இல்ல, எந்த பொண்ணையும் அவன் நிமிந்து கூட பார்க்க கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ராஜு, ஃபர்ஸ்ட் சாப்பிடறதுக்கு கை இல்லாம ஆக்குவோம், அப்புறம் நிமிந்து பார்க்க கண் இல்லாம ஆக்கலாம். சரிதான் சக்தி. நான் ஏதாவது ஹெல்ப்புக்கு? வேண்டாம் ராஜு, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. சரி, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. டே சக்தி, பா நாமளும் கிளம்பலாம். நைட்டு பாத்துக்கிடுவோம். சரிடா.